அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, யோக பலம், நிம்மதி, எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கையான அமைப்பு, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழிலில் அதீத ஏற்றமும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற எல்லா விதத்திலும் ஏற்றமும் சந்தோஷமும் தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை நிச்சயமாக பெறும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, முதலீடுகள் சந்தோஷத்தை தரும். குரு பார்வை வக்ரகதியில் இருந்து உங்களை பார்ப்பதனால் குடும்பத்தில் அனைத்து விஷயமும் மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பாக உடற்பயிற்சியே சிறந்த பயிற்சி. உடற்பயிற்சியை விடுபவர்கள் பெரும் கஷ்டத்திலும் பெரும் சங்கடத்திலும் ஈடுபடக்கூடிய அமைப்பு ஏற்பற்றும். மன அழுத்தம் ஏற்பட்டுடும். அசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், அண்டை அயலாரட்டு விஷயத்தில் வாக்குவாதத்தில் கவனமாக இருப்பதும், நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, முதலீடு வாங்குவது என்று எல்லா விதத்திலும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நான் மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். நல்ல காரியங்கள் நடக்கும். ப்ரமோஷன் அமைப்பு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்படும். கோயில் நலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு நல்ல காரியங்கள் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளம் வயதை சார்ந்தவர்களுக்கும் திருமணத்தில் பாதிப்பவர்களுக்கும் மர்மண அமைப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். குலதெய்வத்தை மட்டும் மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும் மகான்கள் தரிசனம் செய்வதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம்.